தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆண்டுதோறும் மாணவர்கள் நலன் கருதி தினமலர் பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. அந்த வகையில் +2 முடித்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தினமலர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் தினமலர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2025 நிகழ்ச்சி மதுரை தல்லாகுளம் சுந்தரம் ஹாலில் இன்று நடந்தது. அண்ணா பல்கலை இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. கற்பகம் இன்ஸ்டிடியூட் PRO ஆதிபாண்டியன் அறிமுக உரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரிகளில் கம்பெனி வராத கல்லூரிகளில் ஒரு நல்ல நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் சேர்ந்துடுறீங்க, ஆனால் அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா ரொம்ப சிரமமாகி போயிடும். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கல்லூரிகளும் அந்த ப்ரௌச்சரில் இன்ஃபோசிஸ் கம்பெனி போட்டிருக்கிறாங்க, TCS போட்டிருக்கிறாங்க, நிறைய எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. எல்லா காலேஜுக்குமே அந்த கம்பெனி வருது இல்லைங்க. மாணவர்கள் பெற்றுள்ள கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும், ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அறிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன, சிறந்த கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி, கவுன்சிலிங்கில் புதிய மாற்றங்கள் என்ன, சரியான சாய்ஸ் ஃபில்லிங் உட்பட தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் அதிகாரிகள் நிபுணர்கள் விளக்கமளித்தனர். குறிப்பாக வாய்ப்பு மிகுந்த இன்ஜினியரிங் பிரிவுகள் என்ற தலைப்பில் கல்வி ஆலோசகர் அஸ்வினும், சில பேர்த்துக்கு கீழே இறங்கவே மாட்டாங்க. எப்படி தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் சார், என் கட் ஆஃப் 196.5 ட்ரிபிள் கிடைக்குமா சார்? கிடைக்காது கண்ணு சார். போன வருஷம் கிடைச்சிருக்குதே சார், போன வருஷம் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் கிடைக்காது. அப்படியா சார்? அப்படியே இறுக்கிக்குவான், கையை மூஞ்சி இப்படி இறுக்கிக்குவான். சார் சார் CEG ட்ரிபிள் கிடைக்குமா சார்? கிடைக்காதரா கண்ணா. சார் சார் எப்படியாச்சும் லாஸ்ட் சீட்டு கிடைக்குமா சார்? அதே ஆன்சர் தான், வேற ஒரு ஆங்கிள் எது கேட்குறீங்க? கிடைக்காது. கிடைக்காதா சார்? சார் இப்போ அடுத்து என்ன சார் பண்ணலாம்? என்னமோ காலேஜை வாழ்க்கையில் இல்லாத மாதிரியும் இதை விட்டுட்டா வேற வாழ்க்கையே இல்லாதங்கிற மாதிரி கீழே. எப்படி தெரியுமா? காலேஜை விட்டும் கீழே இறங்க மாட்டான், கோர்ஸை விட்டும் கீழே இறங்க மாட்டான். இவர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உலக தப்ப பண்ணுறதுல முதல் ஆள். ஒன்றா என் கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கிக்கிற வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம், அல்லது அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வரலாம். சில பேர் அப்படியே நின்றுப்பாங்க. சார் என்கிட்ட பேரண்ட், சார் எப்படியாச்சும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கணும் தான் சார் படித்தான், கிடைக்காது. ஏன் சார் 196.5க்கு கிடைக்காதுங்கம்மா, பரவாயில்ல விடுங்க, மெக்கானிக்கல் வேணால் கிடைக்கு போய். இல்லை சார் சொல்லுப்பா சார்கிட்ட, ECE போகலான்னு நினைக்கிறேன் சார். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வருஷம் இப்போ டக்குன்னு பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சு. ஜென்ரலாக இந்த வருஷம் கட் ஆஃப் ஏறுதா, பயங்கரமாக ஏறுதா. அதை விட ECEக்கான கட் ஆஃப் ஒரு கட் ஆஃப் 1.5 கட் ஆஃப் மேலே ஏறிடும். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஈக்குவலாக ECE போகும், எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவல் ரன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சீட்டு போச்சுன்னா ECEயில் ஒரு சீட்டு போகும். இந்த வருஷம் காம்படிஷன், இட் இஸ் நாட் பிட்வீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AIDS ஆர் IT. திஸ் இயர் காம்படிஷன் இஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஆன்லைன் கவுன்சிலிங் குறித்த தகவல்கள் என்ற தலைப்பில் திருச்சி அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் காளிதாசும் விளக்கமளித்தனர். இங்கே தினமலர் கவுன்சிலிங்கில் இங்கே வந்து சில டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தேன். இங்கே வந்து நிறையா சீஃப் கெஸ்டஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டிவாக பேசுனாங்க. நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. தென் காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு, எந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படின்னும் நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்ததில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனால் எப்படி செலக்ட் பண்ணோம், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் அந்த பேப்பரில் தினமலர் வழிகாட்டியை பற்றி பார்த்தோன்னா சரி உடனே கிளம்பி வந்துட்டோம். வந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக எல்லாமே சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி, காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணோம், எந்த கட் ஆஃபுக்கு எப்படிலாம் சாய்ஸ் பண்ணோம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கவுன்சிலிங் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதை கன்ஃபியூஷனாக இருந்தது. எப்படி எதை ஆர்டரில் போடுறது, எந்த குரூப் எங்கே ஃபஸ்ட் போடுறது அப்படின்னு. அப்போது இப்போ வந்தோடனே கொஞ்சம் கிளியராக இருக்குது. எது ஃபஸ்ட்டு போடணும், எது செகண்ட் போடணும், எப்படி அப்கிரேட் ஆகுறது, எப்படி டிக்ளைன் பண்ணுறது, அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தினமலர் நடத்திய இந்த விழிப்புணர்வு வழிகாட்டி நிகழ்ச்சியால் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய டென்ஷன் குறைந்து விட்டதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
இங்கே வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்கில் எப்படி நம்ம வந்து என்ட்ரு பண்ணணுங்கிறத வந்து நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்துச்சு. கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுலேருந்து கொஞ்சம் வந்து மைண்டு வந்து கொஞ்சம் வேரியாக தான் இருந்தது. அதாவது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குமா, நம்மளால் பண்ண முடியுமா, ஏன்னா முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்குறது, பக்கத்தில் கேட்குறது, ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்ன தான் நமக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஆன் த ஸ்பாட் பண்ணும்போது அந்த ஒரு பதட்டம் இருக்குது. எங்கே நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துருவோமோ, நம்ம பிள்ளைங்களுடைய கேரியர் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லாம் வந்து இப்போ வரைக்கும் கூட இருக்குதான். ஸோ தினமலர் வழிகாட்டி மூலமாக வந்து 12th முடித்தோடனே இது அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ இதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு பயனடையுது. அதாவது பேரண்ட்ஸ் என்ன தான் வந்து படிச்சிருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது அப்படின்றது ஒரு இதாக தான் இருக்குது. இங்கே ஒரு தெளிவு கிடச்சிது எனக்கு. என்னென்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் யோசனை பண்ணி வச்சுருந்தேன். பட் நம்மளுடைய பிள்ளைங்க என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, இந்த கட் ஆஃபுக்கு இந்த சம் காலேஜஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு நாமளாக ஒரு ப்ரீ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது வந்து நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் எல்லா காலேஜஸும் வந்து டாப் காலேஜஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு கிளியர் சாய்ஸு. ப்ளஸ் வந்து கோர்சஸ் பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்தால் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜில் எப்படி கிடைக்குது அப்படின்றத பொறுத்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கின.